வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் நல்லா புஷ்டியாக செழித்து வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு சத்து என்ன அப்படின்னா, அது கால்சியம் சத்து தாங்க. இந்த கால்சியம் சத்து நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக ரெடி பண்ணிக்கலாங்க. இதற்காக எந்த ஒரு செலவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உரத்தை தான் நம்ம இந்த பதிவில் வந்து தயார் செய்ய போகிறோம். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினமுமே வந்து உரங்கள் கொடுக்கலாங்க. ஆனால் அது எந்த மாதிரியான உரங்கள் அப்படின்னா, நீங்கள் அதை லிக்விடாக திரவமாக மாற்றி உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்குறப்போ அது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அதை முறையான அளவில் நீங்கள் தண்ணீரில் கலந்து நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து திட உரமாக நீங்கள் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதற்கு கண்டிப்பாக ஒரு கால இடைவெளியில் தான் கொடுக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக உரங்கள் கொடுத்தீங்கன்னா செடிகள் காயறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்கள் இதை ரொம்பவே வந்து பார்த்துக்கணும். நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வாழைக்கன்றுங்க. அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த வாழைக்கன்று தான். அதை ஒரே ஒரு கன்று எடுத்துக்கங்க. அதனுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே நம்ம எடுத்துட்டு, இந்த மாதிரி தண்டு பகுதியை மட்டும் நல்லா சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பெரிய வாழை மரத்தை விட இந்த மாதிரி வந்து இளங்கன்றை நீங்கள் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லாவே வந்து சத்தாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவும் கிரைண்ட் பண்ண முடியும். நம்ம வீட்டில் ஒரு வாழை மரம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இடைக்கன்று நம்ம வெட்டுறப்பவும் அது திரும்ப வளர்ந்துடும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம். ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக பொடியாக நறுக்கணும் மிக்சியில் போடுற மாதிரி. இது ஆட்டுக்கல்லுங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அரைக்க முடிஞ்சிடுது. இப்போ ஒரு பக்கெட்டில் நம்ம ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணீர் நிரப்பிட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை இது வாழைத்தண்டு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்கையோடு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணீர் ஊற்றுறப்ப அப்படியே வந்து மண்ணில் வந்து சேர்ந்துக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணீர் நிரப்பிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 நாள் அளவுக்கு நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து எடுத்து பயன்படுத்தணும். அப்போ தான் இதில் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்குறப்போ நிறைய செடிகளுக்கும் கொடுக்க முடியும். நல்லாவும் வந்து ஒரு உரமாகவும் இது செயல்படும். நான் இப்படி ஆல்ரெடி ஒரு தடவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 3 நாளைக்கு முன்னாடி. அது ஒரு பானையில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கலரே வந்து ஒரு மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நம்முடைய செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து கலக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்க்குறப்போ. இப்போ அந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பேஸ்டாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து முழுசாக வந்து நல்ல கால்சியம் இருக்குதுங்க. ஏன்னா வந்து வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இல்லாதவங்க பயன்படுத்த முடியாது. இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். ஏதாவது தோட்டத்து பக்கத்தில் கூட வெட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெட்டி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வந்து சுண்டிடும். நீங்கள் கரண்ட்டாக அப்போவே வெட்டுறப்பவே எடுத்து நீங்கள் உடனே வந்து வெட்டி தயாரிச்சிங்கன்னா தான் அந்த சாறு வந்து உள்ளே இருக்கும். இப்போது நான் ஒரு டப்பை எடுத்துகிட்டு இந்த பக்கெட்டு முழுவதுமே தண்ணீர் நிரப்பி, அதாவது ஒரு 10-15 மடங்கு தண்ணீர் நிரப்பிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இதை கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரில் சேர்க்கணும். நான் ஸ்ப்ரே பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாக வந்து மண்ணில் தான் கொடுக்க போகிறேன். அதனால் அந்த நார் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு மண் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா களைகள் இருந்ததுன்னா அதை நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா காற்று வந்து நல்லா ஆக்சிஜன் வந்து அதனுடைய வேர்களுக்கு பாயிற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க அடிக்கடி. அப்படி கிளறி விட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் வந்து உரம் மாட்டு சாண உரம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி கலந்து நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு நல்லாவே வந்து ஒரு மாற்றம் தெரியுங்க. நீங்கள் பார்க்குறப்போ அதனுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், பூக்களும் அதிகமாக கொடுக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரோஜா செடிக்கான வித்தியாசமான டிப்ஸோடு நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.